Hello friends, so recently பார்த்தீங்கன்னா சாம்சங்ல இருந்து சாம்சங் Galaxy S22 Plus flagship smartphone இந்தியால லான்ச் பண்ணிருந்தாங்க. சோ இந்த ஸ்மார்ட்போனோட அன்பாக்சிங் வீடியோ நம்ம பார்க்க போறோம். இத அன்பாக்ஸ் பண்ணி அப்படி சாம்சங் என்ன பண்ணிருக்காங்க இத பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பல் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி பாங்க இந்த ஸ்மார்ட்போன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Galaxy S22 Plus ஓட பாக்ஸ். இப்போ நம்ம பாக்ஸ் இருக்க சீல கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தனே ஸ்மார்ட் போன் இருக்கு. நெக்ஸ்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா Black கலர்ல ஒரு சின்ன பாக்ஸ் தந்திருக்காங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. டைப் சி டு டைப் சி சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க. அண்ட் கொஞ்சம் டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸ் கண்டென்ட்ஸே. வேற எதுவுமே பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணல. கேஸும் இன்க்ளூட் பண்ணல. அதே மாதிரி சார்ஜிங் அடாப்டரும் இன்க்ளூட் பண்ணல. இதெல்லாம் நீங்க தனியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் தருது. டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒயிட், பிளாக் அண்ட் க்ரீன். நம்மகிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வேரியண்ட். கலர் அண்ட் லுக்ஸ் வைஸ் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இந்த பெல் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிக் கோலா கிளாஸோட விக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் அண்ட் பில்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ரீமியம் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ டிசைன் அண்ட் பில்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவரியை பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் பட்டன் பட்டன் இருக்குது. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் தந்திருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளைனாக இருக்குது. எதுவுமே இல்லை ஃபோனோட லெஃப்ட் சைடில். ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே ஸ்லாட்ஸ், பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோல் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.6 இன்ச்சஸ்க்கான குவாலிட்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் டைனாமிக் கேமரா 2x ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2430 பிக்சல் ரெசல்யூஷன் தந்திருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தந்திருக்காங்க. HDR10+ சப்போர்ட் இருக்கு. 1750 நிட்ஸ் பிரைட்னஸ் தந்திருக்காங்க. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் தந்திருக்காங்க. டிஸ்பிளேக்கு ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிக் கோலா கிளாஸோட விக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. ஸோ சாம்சங் எப்பவுமே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்ல மாசான டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஆம்லோட் பேனல் தராங்க. அண்ட் நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. நல்ல ஒரு பீக் பிரைட்னஸ் தராங்க. அண்ட் நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனும் தராங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டிஸ்பிளே பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோல் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 10 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 2.2 அப்பச்சரில் செல்ஃபி கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4Kல வீடியோ எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தராங்க. 1.8 அப்பச்சரில். இதில் பார்த்தீங்கன்னா OIS சப்போர்ட் இருக்குது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 மெகாபிக்சலுக்கான டெலஃபோட்டோ கேமரா தராங்க. 2.4 அப்பச்சரில். இதுலேயும் OIS சப்போர்ட் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3x வரைக்கும் ஆப்டிக்கலை ஜூம் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தராங்க. 2.2 அப்பச்சரில். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 120 டிகிரி வரைக்கும் ஒயிட்லெஸ் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டடி மோட்னு ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க வீடியோ எடுக்க. இந்த ரியர் கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து 8Kல வீடியோஸ் எடுத்துக்கலாம். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4500 mAhக்கான ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. சார்ஜிங் அடாப்டர் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணல, நீங்கள் தனியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 15 வாட்க்கான ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 4.5 வாட்க்கான ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OISன்னு ப்ராசஸர் டீடைல்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OISன்னு பார்த்தீங்கன்னா One UI 4.1 OIS தராங்க. இது பார்த்தீங்கன்னா Android 12 மேலே ரன் ஆகுது. இங்கே ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 8 Gen 1 ப்ராசஸர் தராங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 4nmல பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு 5G ப்ராசஸர். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5G சப்போர்ட் இருக்குது. இங்கே GPன்னு பார்த்தீங்கன்னா Adreno 730க்கான ஒரு GP தராங்க. இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் டைப்னு பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் தராங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணு கேட்டிங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். இதுதான் ஸ்னாப்டிராகனோட லேட்டஸ்ட் பவர்ஃபுல் ப்ராசஸர். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். நல்லா நீங்கள் ஹெவியாக புஷ் பண்ணலாம், ஹெவி மல்டி டாஸ்கிங் பண்ணலாம், ஹெவி கேம்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணலாம். சாம்சங் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது எக்ஸினோஸ் ப்ராசஸர் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட ப்ராசஸர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தராங்க. அண்ட் ஃபேஸ் லாக் சென்சாருமே தராங்க. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோனோட சார் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு வந்து 1.119 வாட் per kg தந்திருக்காங்க. பாடிக்கு பார்த்தீங்கன்னா 1.08 வாட் per kg தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 195 கிராம் வெயிட்டு.
இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா IP68க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ப்ரூஃப் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 86,000க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பேஸ் வேரியண்ட். ஹேர் அண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB ஸ்டோரேஜ், இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 89,000க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா அமேசான் அஃபிஷியலாக செல் பண்ணிருக்காங்க அண்ட் சாம்சங் வந்து அவங்க வெப்சைட்லையும் செல் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். ப்ரைஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னு, இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா இல்லையான்னு அதுவும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 10 ரூபாய் சிம்பிள் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.